சண்டே வந்தாவே போதும் எனக்கு சாட்டர்டே நைட்லேருந்து மண்டக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும், நாளைக்கு என்ன வாங்கி என்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எப்படின்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாளுமே விரதம். எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி என்ன பண்டிகை வந்தாலுமே சரி எடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசைலாம் அந்த சண்டே அன்னைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோதான் கல்லை கண்டு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி வரும். அவ்வளோ ஒரு இரிட்டேட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சண்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பிள்ளை நான்வெஜ் இருந்தால் தான் ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அதுவும் சண்டே அன்னைக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, மறுநாள் நைட்டு வரைக்குமே எனக்காக காத்துட்ருக்கோம் மீன் குழம்பு மீன் வறுவலும். அப்போ தான் ஒழுங்காக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. என்னோட பொண்ணு அந்த அளவுக்குலாம் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறா. நான் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தா தான் அப்போ தான் ஒழுங்காக சாப்பிட்டு முடிப்பா. இன்றைக்கி மீன் குழம்பு கேட்டால் அதனால் மீன் குழம்பு வச்சுட்டு முட்டை அவிச்சிட்டு மீன் பொரிச்சிக்கலாம் அப்படி சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்னால் முட்டல் மீன் போல் அது சாப்பிட்றதுக்கு வந்து மீன் சாப்பிட்ற ஃபீலிங்கே வரல, சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு.